திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவினுடைய வேட்பாளருமான இனிகோ இதயராஜ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். பேசலாம். காலையில 6 மணிலிருந்தே பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறீங்க. எப்படி எதை முன்வைத்து உங்களுடைய பிரச்சாரம் இருக்கு சார்? என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்றிருக்கிறது. அந்த திட்டங்களின் வழியாகவும் இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 5 வருட பணிகளை முன்னிறுத்தியும் தான் நான் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். வர இருக்கிற நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களையும் மக்கள் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்கின்ற அந்த தாரக மந்திரம் தான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடிப்படையில் மக்கள் எதெல்லாம் நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்க தேர்தல் வாக்குறுதிகளை எங்களுக்கு முன்னாடியே அவங்களே அவ்வளோ டீட்டெயிலாக வச்சிருக்காங்க. எனவே அதையும் நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியா பார்க்கப்படுது. இப்ப தமிழ்நாட்டில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்க போட்டியிடுறதுனால அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இங்க ஏற்படுத்துமா, எப்படி இருக்கு சார்? நீங்க பாருங்க, நீங்க தான் அதுக்கு சாட்சியா பார்க்கணும். எங்களுக்கு இருக்கக்கூடிய எழுச்சி, எங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு, 5 வருட காலம் எங்களுடைய மக்கள் எப்படிலாம் நாங்கள் சேவை செய்திருக்கிறோங்கிறத பார்த்துருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறாரோ அதையும் தமிழ்நாடுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அந்த அளவில் நாங்கள் இப்போதைக்கு ஒரு நிமிஷம் வாங்க. எங்கள் வெற்றி வேட்பாளர் கிழக்கு நிரந்தர எம்எல்ஏ நான் இன்னொரு நாள் வரேன். கடுமையான போட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் எனக்கு வேணும் போட்டி இருக்கிற மாதிரி தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி தான், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியான்னு. நீங்க பாத்தீங்களா, எங்களுக்கு அதுதான் போட்டியை ஒழிய வேற யார் வந்தாலும் இங்க நின்னாலும் போட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க தான் பார்த்து சொல்லணும். விஜய் அவர்கள் ஒரு திரை நடிகரா இருக்கிறாரு, உச்ச நட்சத்திரமா இருக்காரு போது அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? அது ஒரு மாய பிம்பங்க. ஓகே, தரையில மக்களோட மக்களா இங்க வரணும், மக்களோட மக்களா. நன்றிப்பா நன்றி ரொம்ப நன்றிமா. அதான் மக்களோட மக்களா பயணிக்கிற நாங்க தான் தேவைன்னு மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க. சரியா? விமானத்துல வந்துட்டு விமானத்திலேயே போறக்கூடிய ஒரு எம்எல்ஏவை இங்க தொகுதி மக்கள் விரும்ப மாட்டாங்க. இது குறிப்பா ஏழை எளிய மக்கள், அடித்தட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி, நம்மளுடைய இதனுடைய மார்க்கெட் நம்பி வாழக்கூடிய மக்களுடைய அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இது ஃபுல்லாவே நகராட்சி நிர்வாகத்துறைக்குள்ள இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதி. அந்த அளவுல மக்களோட மக்களா பயணிக்கிற ஒரு வேட்பாளரை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வகையில 5 வருட காலம் மக்களோட மக்களா பயணித்து இந்த பகுதிகளில் மட்டும் 3000 பேருக்கு பட்டம் வாங்கி கொடுத்துருக்கோம். பல்வேறு நலத்திட்ட பணிகளை என்னுடைய சொந்த செலவுல செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படிலாம் முன்னேறணுங்கிறதுக்காண்டி தையல் மிஷின் முதற்கொண்டு தள்ளுவண்டிகள், காய்கறி தள்ளுவண்டிகள் முதற்கொண்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால இப்ப அவர் வந்தாருன்னா என்ன பண்ண போறாருங்க? அவரை போய் அப்ரோச் பண்ண முடியுமா? அவருடைய மாவட்ட செயலாளர் இங்க ஒருத்தர் இறந்துட்டாரு. ஓகே, அவரை பார்க்க போய் 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. அது அவங்களுக்கு இன்ன வரைக்கும் பார்க்கல. அட்லீஸ்ட் அடுத்த வாட்டி இப்ப வரான்னு சொல்றீங்கல்ல, பார்க்க சொல்லுங்க. அவங்க கூட்டிட்டு போய் போங்க. நீங்களாச்சும் நியூஸ் 18 இருந்து கூட்டிட்டு போங்க. அதாவது எங்க தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் போன் பண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க, இப்ப எங்க வீட்டுல ஒரு துக்கம் விழுந்துருச்சுப்பான்னு. ஓடுவோம். என்ன, எங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்குமே நாங்க போய் நிற்போம். அந்த மாதிரி இன்ப துன்ப நிகழ்ச்சிகள்ல மக்களோட மக்களா பயணிக்கிற வேட்பாளர் தான் இங்க தேவையை ஒழிய, இங்க சினிமா முகத்துல ஒரு மாய பிம்பம் திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்பதையும் சொல்றேன், 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நிச்சயம் ஜெயிப்பேன். எங்களுடைய எழுச்சி அந்த அளவுக்கு இருக்கு. சொன்னதை செஞ்சிருக்கோம். சொல்லுங்க. இப்போ உங்களுடைய சாதனைகளா இந்த தொகுதியில என்ன சொல்லி சொல்றீங்க? தொகுதி சாதனைனா 2019 இங்க நம்மளுடைய காந்தி மார்க்கெட் இருக்குல்ல, அந்த காந்தி மார்க்கெட்டை இடமாற்றம் செய்யறதுக்கான கல்லுக்குழியில மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை கட்டிட்டாங்க. ஆனா மக்கள் வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தல.
அது என்ன ஆச்சுன்னா இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி வரணும். MBA படிச்சவங்க கொண்டு சாதாரண படிப்பு வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000 பேர் காந்தி மார்க்கெட்டை நம்பி இருக்காங்க. இந்த காந்தி மார்க்கெட்டு எந்த சூழ்நிலையில மாற்றப்படக்கூடாதுன்னு சட்டப்பேரவையில் தீர்மானமா கேட்டு நாங்க சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றி மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட ஒப்புதலோடு மாற்றப்படாது என்று தீர்மானம் சொல்லியிருக்கோம். சரியா, இது ஒரு முயற்சி. அதுல இந்த வார்டுல மட்டும் பாத்தீங்களா நான் என்னென்ன செய்யறேங்க எங்க மக்கள் சொல்றாங்க பாருங்க. இந்த வார்டுல கோட்டை வாய்க்கால் பாடல ஒரு வண்டி போச்சுன்னா இன்னொரு வண்டி வர முடியாது. ஏன்னா ஆனா மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதி இந்த பகுதி, சிந்தாமணி பகுதி. அதனால பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 120 வருடங்களாக பழைய பாலம் அது. அதை உடைச்சிட்டு பெரிய பாலம் கட்டணும்னு ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கை. அது வரக்கூடிய சாக்கடை தண்ணியை கழிவு நீர் கலக்காம இருக்கணுங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை. அந்த 2 கோரிக்கையும் நாங்க நிறைவேற்றி இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பணியையும் மக்களோட மக்களா என்ன தேவை, இந்த கோரிமேட்டு தெரு, கொசவப்பேட்டு தெரு, இந்த பகுதியில மக்களுக்கு பட்டா இல்லாம 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் இருந்த காலம் இது. 4 தலைமுறையா இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நாங்க பட்டா வாங்கி கொடுத்திருக்கேன். சரியா, அதனால செய்த சாதனைகளை சொல்லி கேட்கிற கூடிய ஆள் தான் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர். தெருவுக்கு தெரு செய்த வேலைகளை பணிகளை முன்னிறுத்தி பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு இப்ப மக்கள்கிட்ட போகும்போது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்றத பாருங்க. தெருவுல நீங்களே பாருங்க, ஒவ்வொரு தெருவுலையும் மக்கள் திரண்டு நின்று இது பண்ணாங்க. இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை என்ன பாதி பேர் ஒர்க்கிங் டேல லீவ் போட்டு நான் வரேங்கிறக்காண்டி வெயிட் பண்றாங்க. இதை விட என்ன வேணும்னு சொல்லுங்க? லீவ் போட்டு நீ வர தம்பி, அதனால நாங்க இருக்கோம் அந்த அளவுக்கு